தற்போது பூரி ஜெகநாதர் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், உங்க விவரங்களை பகிரலாம். அஸ்வினி வணக்கம். ஒடிசா மாநிலத்தில் உள்ள கடற்கரை நகரமான பூரியில் ஜெகநாதர் கோயில் இருக்கிறது. இது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் என்பது அனைவருக்கும் தெரியும். மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆண்டுதோறும் இங்கு ரத யாத்திரை மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கம். இந்தியாவிலேயே கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கிய பண்டிகைகளில் இந்த பூரி ஜெகநாதர் கோயில் தேரோட்டம், திருத்தேரோட்டம் என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இங்கு இந்த கோயிலை பொறுத்த அளவுக்கு பாலபத்திரர், அதாவது பலராமர் அவரின் சகோதரர் ஜெகநாதர், கிருஷ்ணர், சகோதரி சுபத்ரா என்று 3 பெரும் தேவியர்கள் இங்கு இருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த 3 ரத யாத்திரைகளாக இது வரும். இந்த 3 மூலவர்களுக்கும் புதிய தேர் ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படும். அப்படி செய்யப்பட்டு அவர்கள் அந்த தேரில் அமர வைக்கப்பட்டு அவர்கள் இந்த மொத்த நகரையே வலம் வருவார்கள். மிகப்பெரிய பிரம்மாண்ட தேராக இருக்கும். பக்தர்கள் மிகவும் பக்தி பரவசத்துடன் இந்த தேர்களை இழுத்துச் செல்வது வழக்கம். இது மட்டுமல்ல, 9 நாட்கள் இந்த யாத்திரை என்பது நடைபெறும். அப்படித்தான் இந்த ஆண்டுக்கான ரத யாத்திரை சனிக்கிழமை என்று தொடங்கி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள், அதாவது உள்நாட்டு மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு மக்களும் லட்சக்கணக்கானோர் இதை பார்ப்பதற்காக வருவார்கள். ஆயிரக்கணக்கானோர் அந்த போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்பதையும் நம்ம பார்க்க வேண்டும். அப்படித்தான் இந்த ஆண்டும் 10,000 பேர் போலீஸ்காரர்கள் மற்றும் ஆயுத படைக்காவர்கள் என்று இவ்வளவு பேர் அதில் பாதுகாப்பு பணிகளில் மட்டும் ஈடுபட்டிருப்பார்கள். இந்த நிலையில் முதல் நாளான சனிக்கிழமையே பார்த்தீர்கள் என்றால் கடுமையான கூட்ட நெரிசல் பெற்றது. இதில் 500 பேர் சிக்கி காயமடைந்ததாகவும் தகவல் வெளியானது. 8 பேர் அதில் கடுமையாக சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலை தான் இன்று காலை 4:30 மணிக்கு இந்த பூரி ஜெகநாதர் கோயில் அந்த திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அதில் தான் இப்போது நீங்கள் சொல்லுவது போல 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது மிகுந்த அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, பக்தர்களுக்கு ஒரு பெரும் சிக்கலையும் சோர்வையும் மனச்சங்கடத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நல்ல நிகழ்வுக்காக சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருப்பது மிக பெரும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரையில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிதான் 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்பதும் சொல்லப்படுகிறது. அதில் 2 பெண்கள் என்பதும் மற்றொருவர் ஆண் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 பேர் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் உடனடியாக அங்கிருந்து இந்த கூட்ட நெரிசல் அப்புறப்படுத்தப்பட்டு ஆம்புலன்ஸ்க்கு வழிவகுக்கப்பட்டு அதில் அவர்கள் அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அழைத்துச் செல்லக்கூடிய வழியிலேயே அவர்கள் உயிரிழந்து விட்டதாக அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கடுமையான காயத்துடன் இருக்கிறார்கள். இதனால் மேலும் அந்த எண்ணிக்கை அதிகரிக்குமோ என்ற அச்சம் இருக்கிறது. குண்டிச்சா என்கின்ற கோயிலை அடைந்த போதுதான் அதிகாலை 4 மணி அளவில் கூட்ட நெரிசல் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்தில் திரண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே 600 பேர் 500 நாள் முதல் நாளிலேயே 500 பேர் அந்த கூட்ட நெரிசல் சிக்கி காயமடைந்ததாக தெரிவித்திருந்தோம். தற்போது 600 பேராக அந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று காலை குண்டிச்சா என்கின்ற கோயிலை அடைந்திருக்கிறது. பொதுவாக நாம் சொன்னது போல இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த ரதம் முழுவதுமாக நகர்வரும் வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கோயிலாக நிறுத்தப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய சாமிக்கும் மூலவருக்கும் அந்த ஆரத்தி இது போன்று இருக்கக்கூடிய இந்த வைபவங்கள், சடங்குகள் எல்லாம் நடைபெறும். அதன் பிறகுதான் இது போன்று இருக்கக்கூடிய நகர்வலம் மீண்டும் தொடரும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் ரத யாத்திரை குண்டிச்சா என்கிற கோயில் அடைந்த போது அதிகாலை 4 மணி அளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்பது தகவலாக தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக மாநிலத்தினுடைய அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனினும் நாம் நேற்று கூட அந்த காட்சியை பார்த்திருப்போம். ஒரு ஆம்புலன்ஸ் செல்வதற்காக 1500 பேர் மனித செங்கை போல நின்று அங்கு இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். 2 தினங்களாக இது போன்ற சம்பவம் நடைபெற்று வந்தாலும் கூட இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் பக்தர்கள் பாதுகாப்புடன் சென்று வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. மாநில அரசும் மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநில காவல்துறையின் உதவியுடன் கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.